கூட்டணி சேர்க்காம தன்னந்தனியா முதல்ல இந்த மாதிரிலாம் நான் பேச போறேன், இந்த மாதிரியான ஒரு விஷயம் நண்பர்கள் சொன்னாங்க, எதுக்கு உங்களுக்கு அனாவசியமா ஏதாவது ஒரு கட்சி சார்ந்திருந்தாவது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்கும், தனிப்பட்ட முறையில் நீங்க போய் பேசுனீங்கன்னா இதுக்கு என்ன சப்போர்ட் கிடைக்கும், நீங்க யாருக்கு பண்ண போறீங்க. நான் சொன்னேன் எப்பவுமே என்னுடைய கட்சின்றது மக்களுக்கான ஒரு விஷயம், மக்களுக்காக பேசுறது நான் ஏன் தயங்கணும், மக்களே என்னுடைய எல்லாரும் சொல்லுவாங்க மக்களோட தான் எங்களது மக்களோட தான் எங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் உண்மையிலேயே அதை நம்பி தான் இங்க வந்திருக்கேன். அப்புறம் என்னுடைய முதல் படத்தில் இருந்தே நான் அரசியல் தெரியுதோ தெரியாமலோ பேசிக்கொண்டு தான் இருக்கேன். அது புதிய பாதையா இருந்தாலும் சரி, இவன்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு ஓப்பனிங்ஸ் ஒன்று இருக்கும் ஒரு ரேஷன் கடையில். அதில் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த ஹீரோனை என்னை அறிமுகப்படுத்தும் போது அவங்க சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துன்னா அங்கே எம்ஜிஆரோ ரஜினிகாந்தோ வந்து பல்ட்டி அடிச்செல்லாம் அவங்களை வந்து காப்பாற்ற மாட்டாங்க, உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும். அதனால் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே நான் சப்போர்ட் பண்ணுறது என்னுடைய படங்களில் மக்கள் பிரஜைகள் தான் மிகப்பெரிய சக்திகள், அப்படிதான் என்னுடைய விஷயத்தை நான் ப்ரொமோட் பண்ணுவேன். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு வந்து நீங்க உங்களுக்கு இடைத்தேர்தலில் சீட்டு கொடுத்தா நிற்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீட்டு கொடுத்தா ஏன் நிற்கணும், உட்காரலாமே அப்படின்னு நான் காமெடி பண்ணியிருக்கேன். அது அந்த படத்தில் கூட வந்திருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருவர் கட்சி ஆரம்பிக்கும் போது என்கிட்ட வந்து பேசப்பட்டது 10 சி பிளஸ் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கான ஒரு சீட்டு இதெல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு. நான் எதுக்காக இதெல்லாம் நான் சொல்றேன்னா, அதுலலாம் எனக்கு விருப்பமே கிடையாது. ஏதோ ஒரு கட்சியின் சார்பாக நான் போய் நின்று இந்த அரசியலுங்கிறது பணம் சம்பாதிக்கிறது இல்லைங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு முடிவோடு இருக்கிறவன் நான். இப்பவும் இந்த ஒரு 2 மாசமாவும் இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. பிரச்சாரத்துக்கு வருவீங்களா? நான் கேட்ட பிரச்சாரத்துக்கு நான் எப்படி வர்றது? இந்த 234 தொகுதியிலும் போய் இந்த குப்பனோ சுப்பனோ இவர் வந்து மிக சிறந்தவர், இவருக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நிச்சயமா உங்க தொகுதிக்கு நல்லது செய்வார் அப்படின்னு சொல்றதுக்கு நான் யாரு? அதை நம்புறதுக்கு இப்ப மக்கள் அப்படி இல்லவே இல்லை. அப்படி அவர் செய்யலைன்னா என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொன்னேன், நான் அங்க நிக்கிறேன்னா, ஒருவேளை நான் அங்க நிக்கிறேன் அப்படின்னா, நான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு நான் உங்களுக்கு தேவையானது செய்யலைன்னா என்ன செருப்பால் அடிங்கன்னு மக்கள்கிட்ட பேசலாம். அப்படி வந்தா நான் ஃபேஸ் பண்ணலாம் அந்த விஷயத்த. அப்படி இல்லாம நீங்க அப்படின்னா நீங்க சீட்டுக்கு ஆசைப்படுறீங்களா? நான் சொன்னேன், இல்ல எனக்கு அந்த தகுதி இருந்தால் மட்டும்தான் நாங்க போக முடியும். அப்படி இல்லைன்னா யாரோ ஒருத்தர் நிக்கிறதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா இப்போ கேம்பெயின் வந்து அதான் நடந்துட்டு இருக்கு. யார் வேணாலும் எந்த ப்ராப்ளம் வேணாலும் இந்த 234 தொகுதியிலையும் போய் இவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவர் ஒரு ஹீரோ மாதிரி சொல்லிட்டு போவாரு. பின்னாடி ஒரு காமெடி மாதிரி அந்த வேட்பாளர் வந்து அவர் கும்பிட்டுட்டே போவார். ரொம்ப நேரமா அவரு இந்த புடவை கடையில் இருக்க பொம்மை மாதிரி இந்த சில ரிசப்ஷன்லாம் வச்சிருப்பாங்க, பொம்மை அவனை கும்பிட்டு இருக்கும். அந்த மாதிரியே ஒரு காமெடி ஃபிகரா அவர் கூடவே நடந்துட்டு இருக்காரு. நான் என்ன நினைக்கிறேன், அந்த வேட்பாளருக்கு அந்த சக்தி வேணும், அந்த தகுதி வேணுங்கிறது தான் என்னுடைய அடிப்படையான விஷயம். அவர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப காமெடியா இருக்கு. இவர் என்ன பண்ண போறாரு? அப்படி பண்ணலைன்னா இந்த மக்கள் என்ன பண்ண போறாங்க? மறுபடியும் விரட்டி அடிப்பாங்க, திரும்ப மறுபடியும் அவங்களே வருவாங்க. இப்படியே தான் மாறி மாறி நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் நினைச்சேன் என்னுடைய வெளிப்பாடை காட்டுறதுக்கு சுயேட்சையா நிக்கலாமா, சுயேட்சையா நின்று என்னுடைய ஆதங்கத்தையோ இல்லாட்டி என்னுடைய அரசியல் சார்ந்த வெளிப்பாட்டையோ நான் வந்து காட்டலாமா, சுயேட்சையா நின்று என்ன ஜெயிச்சு என்ன பண்றது. அப்போ ஒருத்தர் வந்தார், ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர் ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னாரு, நான் எவ்வளவு வேணாலும் பணம் இதில் இறக்குறேன், நீங்க நில்லுங்க, நம்ம 2ல 1 பார்த்துடலாம் அப்படின்னாரு. அவரை நான் சொன்னேன், அப்படின்னா சினிமா எடுக்கலாம் சார், நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஐயோ சினிமாலாம் வேண்டாம் சார், அரசியல் தான் நான் வந்து வரேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சினிமாவோட அரசியல் கொள்கையே இல்லாம கொள்ளையடிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு தொழில் அப்படிங்கிறது அவருடைய தீர்மானமான ஒரு விஷயம். அப்புறம் நான் சொன்னேன், இல்லை சார் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 மாசமா இது சம்பந்தமான பேச்சு தான் நடந்துட்டு இருக்கு. நான் பேசலையே தவிர இது திரும்ப நடந்துட்டு இருக்கு. கடைசியில் அதே நபர் என்ன பண்ணாருன்னா, அவங்க வீட்டில் வேலைக்காரர் ஒருத்தர், டிரைவராகவும் இருக்கிற ஒருத்தரை ஒரு கட்சியில சீட்டு வாங்கி இப்ப அவரை நிக்க வச்சிருக்க ஒரு கட்சி ஒரு தொகுதிக்கு அவர் வேட்பாளராக இருக்கிறாரு அந்த வேலைக்காரர். இது வந்து உண்மை சம்பவம். அவருக்கு இவர் கேம்பெயின் போயிட்டு இருக்காரு, செலவு பண்ணிட்டு இருக்காரு. என்ன நம்பிக்கைன்னா, அவர் ஜெயிச்சு வந்தாருன்னா இந்த 5 வருஷத்துல கொள்ளையடிக்கலாம், அதுதான். ஸோ அதுக்கு வந்து என்னால் உடன்பட முடியல. அதே மாதிரி வேற ஒரு ஹோட்டல் அதிபர் ஒருத்தர் ஒரு கட்சியில் இப்போ சேர்ந்து அவருக்கு சீட்டுக்காக போராடிட்டு இருந்து அப்புறம் சீட்டு கிடைச்சது. 10 சி நான் செலவு பண்றேனே, அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. நான் இந்த கூட்டணிக்கு வருவாங்கன்னு பார்த்தேன், கடைசியில் பார்த்தா அவங்க அந்த கூட்டணிக்கு போயிட்டாங்க. இந்த கூட்டணிக்கு வருவாருன்னு பார்த்தா அவர் பாட்டில் அரசியல் பேச ஆரம்பிச்சா ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்குது நமக்கு. இந்த கூட்டணிக்கு வருவார்னு பார்த்தா அந்த கூட்டணிக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன், எப்படி என் பணம் வருமோ தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க. மக்களுடைய எதிர்பார்ப்பு ஓட்டு போடுறதுக்காக அந்த யாராவது வந்து நல்லது செய்வாங்களான்னு பார்க்கும்போது இங்க எல்லாமே கொள்ளையடிக்கிறதுக்கான ஒரு கூட்டம் தயாராகிட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன்ல எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு வீராவேசமா போராடிட்டு இருக்கிறது
தேர்தலில் அவங்களுடைய குறி வந்து அந்த நாற்காலி. அதுக்காக அவங்க கொடுக்குற அறிக்கை அது ஒரு வேளை செயல்பாட்டுக்கு வந்தால் நாடே காலி. ஆல்ரெடி வந்து கஜானா காலி. இன்னும் மறுபடியும் இந்த அறிக்கைகள் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு நமக்கு தெரியாது. இந்த இலவசம் அவங்க கொடுக்குறாங்க. பட் இலவசம் பெறுவதால் நம்ம என்ன வரோம்னா ஒரு பிரஜையும் பிச்சைக்காரன் ஆயிடுறான். அந்த இலவசம் பெறுவது மூலமாக ஒரு பிரஜையும் பிச்சைக்காரன் ஆயிடுறான். மக்கள் கேட்கறது அது இல்லை, கல்வியும் மருத்துவமும் எங்களுக்கு இலவசமா வேணும். இன்னும் சொல்ல போனா அந்த இலவசங்கிற வார்த்தையை நான் கடுமையா கண்டிக்கிறேன். நான் என்ன காரணம்னா, மக்களுக்கு வந்து கல்வியையும் மருத்துவத்தையும் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அதை பெறுவது இவர்களுடைய உரிமை. இதை வந்து நான் உங்களுக்கு இலவசமா கொடுக்குறேன்னா எதுக்காக இலவசமா கொடுக்கணும்? கல்வி கடன் ரத்து அப்படின்னு ஒரு செய்தி வருது. நான் கேட்கறேன், ஏன் ரத்து செய்யணும்? முதல்ல கல்விக்கு ஏன் கடனை கொடுக்கணும்? கல்வியை ஃப்ரீயா கொடுத்தா நாங்கள் ஏன் கடனை கட்டாம இருக்க போறோம்? கல்வியை ஃப்ரீயா கொடுக்க வேண்டியதானே. கல்வி எந்த நாட்டில் கல்வியும் மருத்துவமும் நமக்கு உரிமையாகவும் கடமையாகவும் கிடைக்குதோ அந்த நாடு தான் உருப்படும். ஸோ இதை எப்படி கொடுக்க முடியும் இவ்வளவு பெரிய கல்வியும்? அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காமெடியான டாபிக் வந்து மதுவிலக்கு. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவளோட தொடங்குதுன்னு ஒரு படத்துல ஜெயகணேஷ் சொல்லுவாரு, மதுவிலக்கு ரத்துன்றானுங்க, மறுபடியும் அது ரத்துன்றானுங்க, இப்படி மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க, என்னென்ன தெரியல நமக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த மதுவிலக்கை வந்து ரத்து செய்ய முடியுமா? யாருமே மனசாட்சியோட அதை 100% உண்மையா சொல்லலைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட 30,000 கோடி வருமானம் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அது. இது எந்த அரசு வந்து விட்டு கொடுக்கும்? செய்ய முடியாத ஒரு விஷயத்தை மக்களை எப்படியாவது திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்ல விஷயம்தான் இந்த விஷயம். அதுவும் முனைப்பா சொல்ல முடியல நம்மளால. அப்புறம் இது வந்து நமக்குள்ள ஊறி போன ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்ச மதுவை ரத்து செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் படிப்பறிவு வேணும். படிப்பறிவு வந்ததுக்கு அப்புறம் தான் மதுவை எவ்வளவு தான் பயன்படுத்தலாம்னு தெரியும். படிப்பறிவே இல்லாம வெறுமே காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யறவங்களுக்கு கடைசியா கிடைக்கிற ஒரே பெரிய சந்தோஷங்கிறது இந்த மது. இவங்களை வந்து நீங்க விட்டுடுங்கன்னு சொன்னா எப்படி விடுவாங்க? அது எனக்கு தெரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய யோசனையா என்ன நினைக்கிறேன்னா, இப்ப நான் சொல்றது கல்வியும் மருத்துவமும் ஃப்ரீயா கொடுக்கணும்ன்றேன். ஃப்ரீயா கொடுக்க முடியாது. மதுவின் மூலமாக 30,000 கோடி நேர்மையான வருமானம். இன்னும் எவ்வளவு வருமானம்? அதை தயாரிக்கிறவங்களுக்கு எவ்வளவு வருமானம் இருக்கு. அதனால என்ன நினைக்கிறேன், ஒரு பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு 10 மது கடைகளை ஃப்ரீயா கொடுத்துறது, ஒரு கல்லூரிக்கும் ஒரு 100 மது கடை 100 பாரை வந்து அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துறது, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு 100 பாரை ஃப்ரீயா கொடுத்துறது. அதுல வர வருமானத்தை வச்சுட்டு நீங்க எப்படியாவது இந்த கல்வியும் மருத்துவத்தையும் வந்து ஃப்ரீயா கொடுங்க அப்படின்னு ஏன் நம்ம அவங்களை இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது? நான் சொல்றது, அவ்வளவு பணம் கொள்ளையடிக்கும் போது ஏன் நீங்க அதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் கேட்கலாம். அதே மாதிரி இந்த தடவை எல்லாரும் அறிக்கை கொடுக்குறாங்களே தவிர, இப்போ வானிலை அறிக்கை என்னவா இருக்குன்னா, இந்த தடவை வரப்போற வெள்ளம் வந்து கடுமையான ஒரு வெள்ளமா இருக்கும். இப்ப கூட எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, 15ஆம் தேதிக்கு அப்புறமேல கோவால வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளக்காடா மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னெச்சரிக்கை போன தடவை பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டோம் நம்ம. இந்த தடவை முன்னெச்சரிக்கையா நம்ம இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு எந்த விதமான ஏற்பாடுமே இல்லை. அப்படின்னு என்னன்னா, மக்களுக்கு நல்ல தெரிஞ்ச விஷயங்களோட மட்டுமே நம்ம சொல்லி அறிக்கை விட்டு ஜெயிக்கலாங்கிற ஒரு நிலைமை இருக்கு. அதே மாதிரி பசிச்சவங்கிட்ட போய் பிலாசபி எல்லாம் பேச முடியாது. பணம் வாங்காதேன்னு சொல்ற பிலாசபி வந்து பசிச்சவங்கிட்ட போய் சொல்ல முடியாது. அதே மாதிரி படிச்சவங்கிட்ட போய் நான் வந்து இலவசமா இதை கொடுப்பேன்னு சொல்லிட்டோ இல்லாட்டி ஈர்ப்பான ஒரு அறிக்கையை கொடுத்தா அவனையும் ஜெயிக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சகாய விலையில நமக்கு வந்து தலைவர்கள்லாம் கிடைக்க மாட்டாங்க. சகாய விலையில நமக்கு தலைவர் கிடைக்க மாட்டாங்க. நாம தான் அவங்கள தேடி போய் கண்டுபிடிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி பிரச்சாரத்துக்கு மட்டுமே பிரபலங்கள் பயன்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு முகம் இருக்கு. ஏன் இந்த பிரபலங்களை அங்க நிக்கிற வேட்பாளர்கள்லாம் ஏன் அவங்களை நிறுத்தக்கூடாது? இந்த கட்சி அவங்க நிறுத்த மாட்டாங்க. ஏன் நிறுத்த மாட்டாங்கன்னா, இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் கைக்கூலிகளாகவே இருக்கணும். இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே, அந்த கட்சியோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே தான் இவங்க இருக்கணும். அதெல்லாம் இவங்களுக்குன்னு ஒரு முகம் இருந்தால் நாளைக்கு வந்து இவங்க கேள்வி கேட்பாங்க. அப்படி பிரச்சாரத்துக்கு மட்டுமே பயன்பட்டு அப்படி ஒரு பிரகாசமான முகம் தான் பின்னாடி முதல்வரான நம்முடைய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அப்படி முதல்ல அவர் பிரச்சாரத்துக்காக மட்டும்தான் பயன்பட்டவராக இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் முதல்வரானார். அவருடைய நல்ல மனசு தான் இந்த அரசியலை வந்து சமாளிக்க முடிஞ்சது. அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா திமுகன்ற கட்சியை மீறி ஒரு அரசியல் ஆளுமை மிக்கவராக இருந்தாரு. அதனாலதான் இன்னமும் ஒரு பேர் அப்படியே நிலைச்சிட்டு இருக்கு. காமராஜரோட வந்து வெறும் காங்கிரஸ்காரர் மட்டுமே இல்லை, ஒரு கான்கிரீட் மனசுக்காரர். ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த அரசியல் சேவை தான் அப்படின்னு தெரிஞ்சவர். அதனாலதான் அவர் கட்டின பள்ளிக்கூடங்களும் அணைக்கட்டுகளும் இன்னும் நமக்கு பேசப்படுது. அப்படிப்பட்டவங்க எங்க போனாங்க? அப்படிப்பட்டவங்க ஏன் நமக்கு மறுபடியும் கிடைக்க மாட்டாங்கன்ற ஒரு ஆதங்கம் ரொம்ப பெருசா தூக்கி நிற்குது. இவங்க மட்டுமே இல்ல, இன்றைய முதல்வர் அல்லது நேற்றைய முதல்வர், இவங்க எல்லாருமே நல்லதும் செஞ்சிருக்காங்க, நம்ம வந்து அது மறுக்க முடியாது. ஆனா நாளை இது போதாது. இந்த அறிக்கைகள் மட்டுமே நமக்கு போதாது. அரசியல் மாற்றத்தை விட வாக்காளர்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கு. அதை எப்படி நம்ம ஈடு செய்ய முடியும்?
இப்போ கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா ஒரு கட்சியும் இவ்வளவு வராங்க. எனக்கு முதல்ல இந்த கருத்து கணிப்பை நம்ம வெளியிடுறது சரியான எனக்கு தெரியல. ஏன்னா மக்களை மறுபடியும் குழப்புற ஒரு விஷயமா தான் இருக்கு இந்த பத்திரிகை. அங்கேயும் கொஞ்சம் சார்பு நிலையெல்லாம் இருக்கு. இந்த பத்திரிகை வந்து இது வரும்ன்றாங்க, இந்த பத்திரிகை இது வரும்ன்றாங்க. இதெல்லாம் நான் சொல்றது ஒரு பொதுமக்கள் இங்கிருந்து பார்த்தா குழப்பமா இருக்கு. இதுல வரதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. அதனால கருத்து கணிப்புகள் வரதை பத்தி எனக்கு மறுபடியும் மக்களை குழப்புற இன்னொரு நிலையா இருக்குது. அதுல இன்னைக்கு காலையில வந்த ஒரு பத்திரிகையில இந்த கட்சி இத்தனை இடங்கள் வரும், இந்த கட்சி இத்தனை இடங்கள் வரும், அந்த பர்சன்டேஜ் அப்படியே போட்டே வந்தா நோட்டா 22% சேப்பாக்கத்துல, எல்லா இடத்துலயும் 7, 8, 3, 1 அப்படி சதவீதம் இருக்கு அந்த நோட்டாக்கு. பட் சேப்பாக்கில் மட்டும் கிட்டத்தட்ட 22% இருக்கு. இன்னைக்கு வந்த பத்திரிகையில அந்த செய்தி வந்திருக்கு. எனக்கு என்னன்னா இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நோட்டால அதிக சதவிகிதம் வர்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மலாம் வந்து ஒரு 8% வச்சிருக்க ஒரு கட்சி தலைவரே கூட்டணி கூப்பிடுறோம். 8% இல்லை 9% இருந்தாலே போதும், நம்ம கூட்டணிக்கு வருவீங்களா, உங்களுக்கு இவ்வளவு கோடி கொடுக்குறோம், இவ்வளவு சீட்டு கொடுக்குறோம்னு கூப்பிடும்போது நோட்டால இத்தனை சதவிகிதம் இருக்கு. நான் ஏன் அவ்வளவு கூட்டணி கூப்பிடக்கூடாது? கூட்டணி நான் சொல்றது என்னன்னா, மக்களுக்கு இவ்வளவு எதிர்ப்பு இருக்கு, இந்த தேர்தல் முறை மேல இவ்வளவு எதிர்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதையே நம்ம கவனத்துல கொண்டு வரக்கூடாது. அப்படின்னா இந்த வேட்பாளர்கள் முறையா இல்லாதனால தானே உங்களுக்கு அந்த கோபம் வருது. அல்லது நீங்க சொல்ற அறிக்கைகளோ இதெல்லாம் நடந்துரும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லாதனால தான் அந்த நோட்டால அந்த பர்சன்டேஜ் வந்து அதிகமாகுது. இந்த மீட்டிங் நாம் பேசுறதுக்கான ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தடவை எல்லாரும் ஒரு 100% ஓட்டு போடும். இப்ப கூட தேர்தல் ஆணையர் திரு ராஜேஷ் லக்கானி அவர்கிட்ட பேசினேன். இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசினேன். நான் சொன்னேன், நான் கட்சி சார்பெல்லாம் இல்லாம ஓட்டு போடுங்கன்னு சொல்ல போறேன். அப்படி ஓட்டு போடும்போது உங்களுக்கு இந்த திருப்தி இல்லாத இந்த வேட்பாளர்கள் இருந்தால் தயவு செய்து நோட்டால ஏதாவது ஓட்டு போடுங்க, உங்களுடைய எதிர்ப்பை காட்டுங்கன்னு பேச போறேன். இதை 14ஆம் தேதியோட முடிச்சிருந்தோமா இல்ல 15 தேதி வரைக்கும் இந்த பத்திரிகை வரலாமா அப்படின்னு கேட்டுட்டேன். ஏன்னா இந்த விஷயம் பொதுவான ஒரு செய்தி தான் நான் சொல்றது. டெஃபினட்டா யாரும் வீட்டில் இருக்காதீங்க. 100% ஓட்டு வரும்போது இப்ப நம்ம இது வரைக்கும் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு 60%க்குள்ள யார் 31% எடுக்கிறோமோ அவங்க தான் வந்து ஜெயிச்சிட்டு இருக்கோம். ஸோ இன்னொரு 40% அப்படியே அமைக்கி போயிருக்காங்க. அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற மாதிரி இந்த நோட்டால் அதிகமாக வந்ததுன்னா இந்த தேர்தலில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படும். இதில் மேல நிறைய அதிருப்தி இருக்கு மக்களுக்குன்ற ஒரு விஷயம் வெளிப்படும். அப்படி வெளிப்பட்டா இன்னும் ஒரு முறை எலெக்ஷன் வரும்போது டெஃபினட்டா இந்த கல்வியும் நமக்கு இந்த இலவசங்கள்லாம் வேண்டாம், நமக்கு இதெல்லாம் ரத்து செய்ய வேண்டாம், அதெல்லாம் ரத்து செய்ய வேண்டாம், ஈர்ப்பான அறிக்கைகள்லாம் எதுவுமே வேண்டாம். அடுத்த 5 வருஷத்துல இந்த தமிழ்நாடு இவ்வளவு முன்னேறதுக்கு இவங்க எல்லாரும் நம்ம இவங்களை நம்பி தான் இருக்கோம், இந்த ஆட்சியாளர்களை நம்பி. ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமையணும்னா டெஃபினட்டா ஓட்டை பதிவு செய்யணும். அதை பதிவு செய்யும் போது நோட்டு வாங்காம பதிவு செய்யணும். உங்களுக்கு விருப்பம் இல்லாத வேட்பாளர்கள் அங்கே இருந்தால் டெஃபினட்டா அது நோட்டாவது பதிவு செய்யணுங்கிறது என்னுடைய இறுதியான உறுதியான ஒரு வேண்டுகோள். இதை முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் நம்ம பத்திரிகைகள் மூலமா ஊடகங்கள் மூலமா பரப்புறதன் மூலமா இன்றைய இளைஞர்கள் நிறைய பேருக்கு வந்து இது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு டானிக்கா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள், விருப்பம். ஸோ இங்கே வந்திருந்து என்னுடைய இந்த விருப்பத்தையும் வேண்டுகோளையும் ஏற்றுக்கொண்ட உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் இது சார்ந்துதான் நான் பதில் சொல்ல போறேன், அதனால கேட்கலாம். இல்ல நான் அதுதான் முதல்ல சொன்னேன். இப்ப இந்த பேச்சோட ஆரம்பம்லாம் கூட இதன் அடிப்படையில வர ஒரு விஷயம் தான். சுயேட்சையா நின்று ஜெயிச்ச அந்த ஒரே ஒரு தொகுதியில மட்டும் ஒருத்தர் ஜெயிச்சு இவரு சட்டசபையில போய் எப்படி கொறடா வந்து இடம் கொடுக்கணும், கொடுத்தாதான் வந்து அங்க பேச முடியும், இல்லைன்னா அதுக்கான பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இதெல்லாம் என்ன சொல்லி பயமுறுத்தினாங்க. ஆனா இந்த இவ்வளவு நாளா தாக்கு முடிச்சு தாங்க முடியாம இன்னைக்கு எப்படியா இதை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக வந்தேன். இது ஒரு சின்ன ஆரம்பம் தான், பார்க்கலாம். தொடர்ந்து ஏதாவது செய்யறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். நான் அதான் சொன்னேன், இப்ப இவங்களெல்லாம் நிக்கிறதுக்கு பார்த்தா டெஃபினட்டா இவங்கெல்லாம் வந்து பணத்துக்காக காசுக்காக நிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால சுயேட்சையா நிக்கிற சில யாரோ ஒரு பெண்மணி, நான் பேர் சொல்ல விரும்பல, அப்புறம் நானே வந்து என்ன பண்ணேன்னா ஒரு கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒருத்தருக்கு வாழ்த்து சொன்னேன். அவர் எனக்கு எப்படி தெரியும்னா, அவர் இந்த சமூக விஷயங்கள்ல நிறைய அக்கறை உள்ள ஒரு மனிதர். அவர் வந்து இந்த எலெக்ஷன்ல வேட்பாளர் அணைக்கிறாரு. அவருக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை சொன்னேன். அதே மாதிரி ஒரு பெண்மணி வந்து நான் எதுக்காக எலெக்ஷன் வந்தேன் சொல்றாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்க ஜெயிக்கும் போது என்ன ஆகும்னா, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு வேட்பாளர்கள் ஜெயிக்கும் போது என்னன்னா, கட்சிக்கு வந்து சரியான வேட்பாளரை நம்ம நிறுத்தணும்ன்ற ஒரு விஷயம் வரும். அப்படி இல்லைன்னா இப்ப நம்ம நிறுத்தப்படுறது போற வெறும் கட்சி அதோட தலைமையை தவிர கீழே நிக்கிறவங்க யாருன்னு முகம் தெரிய மாட்டேங்குது. எலெக்ஷன் இல்லையா சார்? நான் அப்படி சொல்றேன் தெரியல, நான் அப்படி
எலெக்ஷனால இது வரைக்கும் எதுவுமே பாதிக்கப்பட்டது கிடையாது. அது எது அப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியல, உண்மையிலே எனக்கு தெரியல. நான் அந்த மாதிரி எலெக்ஷனால எதுவுமே பாதிக்கப்படல. என்கிட்ட கேட்டது பூரா எலெக்ஷனுக்கு வர சொன்ன. ஓட்டு போடலன்னா மறுபடியும் கவர்னர் ஆட்சி வரும், மறுபடியும் தேர்தல் வரும், மறுபடியும் செலவுன்றீங்க. எதை நாங்கள் ஏற்றுக்கணும்? இல்லை, நான் முதல்ல இப்போ இந்த எலெக்ஷனில் போய் என்ன பண்ண போகிறோம்னா, நிறைய வேட்பாளர்கள் இருக்காங்க. நல்ல வேட்பாளர்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடணும்னா வீட்டுக்கு போயிடாதீங்க, நோட்டால போட்டுருங்க. போட்டால் நமக்கு அங்கே ஒரு எதிர்ப்பை மட்டுமே இப்போ பதிவு பண்ணுறோம். நான் முதலே சொன்னேன், அடுத்தடுத்து எலெக்ஷன் வந்தால் எங்கேருந்து பணத்தை எடுத்து கொடுப்பாங்க. ஒரு தடவை 2 தடவை கொடுப்பாங்க. தொடர்ந்து இது மாதிரி பண்ண முடியாது இல்லையா? அப்புறம் நான் சொல்றது எதுவுமே பிராக்டிக்கல் இல்லை. இப்போவுமே உடனே நோட்டால மிகப்பெரிய பர்சன்டேஜ் வந்து போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஓட்டே போட மாட்டேன் வீட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு உடன்பாடே இல்லைன்னு கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க. இது என்னப்பா நமக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கு, நம்ம போட்டு என்ன ஆக போகுதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அவங்களே எப்படியாவது அந்த பூத்துக்கு வரவழைச்சு அவங்களை ஓட்டு போட வைக்கிறது மட்டும்தான். அட்லீஸ்ட் நோட்டாவது போட வைக்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். 100% வாக்கு. அதுதான் நிறைய பேர் அதிருப்தி. அப்ப என்ன மாதிரி ஆளுங்க மேடைக்கு வந்து பேசிடுறாங்க, சொல்லிடுறாங்க. சில பேருக்கு வந்து அப்பா யாருக்கு ஓட்டு போட்டாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லப்பா, நம்ம கதி இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க அட்லீஸ்ட் நோட்டாவது பதிவு பண்ணாங்கன்னா தெரியும் ஆட்சியாளர்களுக்கு இவ்வளவு எதிர்ப்பு இருக்குங்கிறது தெரியும். தெரிஞ்சா நம்ம அடுத்த எலெக்ஷன் டெஃபினட்டா சரியா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் மேபி இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக கண்டுபிடிக்கலாம் பிற்காலத்தில். நம்ம இங்க ஊர்ல இருக்கவங்க ஓட்டு போடணுங்கிறது மட்டும்தான் இப்ப விஷயம். இல்ல அதான் சொல்றேன், எனக்கு வந்து இந்த ஆதங்கம் இருக்கு. இந்த ஆதங்கத்தை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போதைக்கு இந்த பிரஸ் மீட் மட்டும் தான் நடத்த முடிஞ்சதுனால இதை தொடர்ந்து என்ன பண்ண போறோங்கிறது எனக்கு தெரியல. அதே மாதிரி நான் முதல்ல சொன்னேன், நான் கட்சி சாராதவன். திருப்பி என்ன சொன்னா கூட யாராவது ஒருத்தர் இது இப்ப நான் கவனிச்சு பாத்தீங்கன்னா நான் இந்த கட்சியும் சார்ந்து ஒண்ணுமே பேசவே கிடையாது. ஆனா ஒருத்தருக்கு இது நான் பேசின விஷயங்களை உறுத்தட்டும்ங்கிறதா என்னுடைய விஷயம். சார், உங்க ஆதங்கத்தை காட்டுன்னு சொல்லி சொன்னீங்க. இப்ப நீங்க பார்த்திபன்ற ஒருத்தர் பேசும்போது பொதுமக்கள் பார்த்தா ஒரு பார்த்திபன் பேசினா கேட்டுப்பாங்கன்ற ஒரு எண்ணத்துல தான் சொல்றீங்க. நீங்களே சொல்லிருக்கீங்க உங்களுக்கு ஒரு 10 கோடி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னா. அப்படிப்பட்ட அந்த குற்றம் அந்த நபர் பேரை சொன்னாதான், யார் அவர்னு தெரிஞ்சாதான் பொதுமக்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் அவர் மேல வந்து போகாம இருப்பாங்க. நீங்க அதை வெளிப்படுத்தணும். ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? இல்லங்க, அப்படி பார்த்தா நிறைய பேர் சொல்ல வேண்டியது. கண்டிப்பா சொல்லலாம் சார். எத்தனாயிரம் கோடி வந்து கைமாறுது நிறைய விஷயம் நமக்கு எல்லாருக்குமே. செலிபிரிட்டிஸ் வந்து சும்மா பேசிட்ட போது இட் இஸ் நியர் வேஸ்ட். உங்களை போல ஆளுங்க, நாட் ஒன்லி பார்த்திபன், இப்ப நாளைக்கு வேற எந்த ஆர்டிஸ்டோ இல்ல பெரிய நான் சொல்றது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் சொன்னேன் நான். அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இப்ப இல்ல. இப்ப நான் அவர் பேரை சொல்லி பிரயோஜனம் இல்ல. இல்ல சொல்லலாமே சார். பழைய பேரை மாறிடுச்சு அவருக்கு. அதான் சார், அதான் நான் என்ன பதிவு பண்ண நினைக்கிறேன்னா, நான் போய் யாரும் பிரச்சாரம் பண்றதுக்கு, நான் ஒரு என்னுடைய பிரபலத்தை மட்டுமே பார்த்திபன்னா தெரியுங்கிறதுக்காக இந்த ராமசாமி குப்புசாமி இவங்க எல்லாம் வந்து உங்க ஓட்டு போடுவாங்க. பேசிட்டே இருக்கும்போது உங்க பேர் என்னங்க அப்படின்னு கேட்டு நம்ம அந்த வேட்பாளரை கேட்கணும். அப்பதான் நமக்கு அறிமுகமாயிருப்பாரு. ஆனா இவர் வந்து 5 வருஷம் வந்து உங்களுடைய நலனை காப்பாருன்றது நான் எப்படி சொல்ல முடியும்? அதுதான் என்னுடைய கேள்வியா இருந்தது. அதனால பிரச்சாரத்துக்கு போக மாட்டேங்கிறது என்னுடைய விஷயமா இருந்தது. நான் சொன்னதே வந்து கட்சிக்குள்ளெல்லாம் நான் வராம ஒரு காமன் மேனா, ஒரு மக்களை சார்ந்த மக்களுடைய நிறைய கேள்வியை ரெப்ரசென்ட் பண்ற ஒருத்தரா மட்டுமே என்னால் இருக்க முடியுமே தவிர கட்சிக்குள்ள சேர முடியாதுங்கிறது நான் சொன்ன இன்னொரு விஷயம். கல்வி நிலையங்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் வந்து ஒரு 100 பார் 50 பார் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. படிச்சுட்டு பாருக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் படுத்துக்கிறதுக்கு இல்ல படிச்சுட்டு அப்புறம் பாருக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் படுத்துக்கிறதுக்கு இல்லைங்க, நான் சொல்ல வந்தது என்னன்னா, எப்படி இலவசமா இந்த கல்வியும் மருத்துவம் நமக்கு கிடைக்கும்னா இதுல இவ்வளவு பணம் கிடைக்குது. அப்படி கிடைக்கும் போது அந்த பணம் அவங்களுக்கு போய் சேர்ந்ததுன்னா அட்லீஸ்ட் அவங்க மருத்துவத்தை ஃப்ரீயா கொடுக்கலாமே. ஹாஸ்பிட்டல் போய் கல்வியின் நோக்கமே கல்வியின் மூலம் படிச்சு அதை வச்சு சமுதாயத்தில் சரியா வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறதா. நான் சொன்னது வந்து சர்காஸ்டிக்கா ரொம்ப கோபமா சொன்ன ஒரு விஷயம். அது வந்து நிஜமா அப்படியே கொண்டு போய் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 10 பார கொடுங்கன்றது என்னுடைய கோபத்தின் வெளிப்பாடு. அங்கதான் உங்களுக்கு அவ்வளவு பணம் கிடைக்குதுன்னா ஏன் நீங்க அதை செய்யக்கூடாது? முதலே நான் சொன்னேன், மதுவுக்கு முன்னாடி நமக்கு தேவை படிப்பறிவு இருந்தாதான் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க முடியுமே தவிர இல்லாட்டி குறைக்க முடியாதுன்னு சொன்னேன். எப்படி இருந்தாலும் மதுவின் மூலமாக பெறுகிற எதுவுமே கடைசியில வீணாக அது மூலம் அது வந்து அது படிப்படியாவோ இல்ல மாடியிலோ எதுவா இருந்தாலும்
மதுவிலக்கை சரி பண்ணிட்டு அதை வச்சு பிளான் பண்றது. காற்றாலை மின்சாரம் இருக்கு, இயற்கை வளங்கள் வெட்டியா போய் இல்ல இததான் அவங்க சொல்றாங்க. ஆனா யாருமே எனக்கு தெரிஞ்சு மனப்பூர்வமா இதை வந்து முழுமையா சொல்றது இல்ல. ஏன்னா இத்தனை ஆயிரம் கோடி வருமானம் இருக்கும்போது எந்த அரசும் அதை இழக்க சம்மதிக்காது. அப்படி இருக்கும்போது கோபத்துல நான் சொல்ற விஷயம் அது. இல்ல நான் டெஃபினட்டா போய் ஓட்டு போடுவேன். யாருக்கு ஓட்டு போடுவேங்கிறது அங்கதான் தெரியும். சோ நன்றி அனைவருக்கும்.